தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 40வது வாக்கியம். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். உங்களை நாங்கள் பார்க்கின்றோம், மார்த்தாள் பல வேலைகளில் மூழ்கி கொண்டிருக்கின்றாள். அப்படி பல வேலைகளில் மூழ்கி கொண்டிருக்கின்ற சமயத்தில் அவள் இயேசுவை தேடி வருகின்றாள். அப்போ இயேசுவை தேடி வருகின்ற பொழுது அவள் அந்த குறை எடுத்து செல்லும்போது இயேசு அந்த குறை கேட்கின்றார். ஆனால் மார்த்தாவுக்கு சாதகமாக போகிறதா? இல்லை. இதே மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் இந்த உலக விஷயங்களில் பலவிதமான அதில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது இயேசுவிடத்தில் வருகின்றோம். உலகக்காரர்கள் அதிகமாக உலகக்காரர்கள் ஈடுபடுகிற நீயும் நானும் தெய்வத்தில் வருகின்றோம். கேட்டால் நான் ஜெபிக்கின்றேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன் சொல்கிறார்கள். அப்படி ஜெபித்து அப்படி ஆலயத்துக்கு போகிறவர்கள் அவர்கள் பலவிதமான விஷயம்னு சொல்லி தங்கள் குறைகளை எடுத்து சொல்கிறார்கள். ஆனால் குறைகளை சொல்கிற பொழுது அது அங்கே நிவர்த்தி செய்யப்படுகிறதா? இல்லை. என்ன காரணங்கள்? ஏன் சொல்கிற வார்த்தை மார்த்தாவை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய், தேவையானது ஒன்றே ஒன்று, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். நீ பார்க்குற சமயத்தில் இறைவன் சன்னதியில் நாம் குறைவான நேரத்தை கொடுப்பதும் உலகக்காரருக்கு நிறைவான அதிகமாக நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளும் நம்முடைய மன்றாட்டு கேட்கப்பட வேண்டும் என்று எந்த ஒரு அவசியம் அங்கு இல்லை. மாறாக நேரத்தை தெய்வ சன்னதியில் நம்ம கொடுத்து அதன் பிறகு உலக காரியத்தில் நாம் ஈடுபடுகிற சமயத்தில் நிச்சயமாக தெய்வம் நம்முடைய மன்றாட்டை கேட்பார். நான் சிந்தித்து பார்ப்போம். மார்த்தாவை போல நான் அதிகமாக நேரத்தை உலகத்துக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேனா, என்னுடைய சொந்த காரியங்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது எப்படி நான் தெய்வத்தை மறந்து கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேனா? சிந்தித்து பார்த்து அதற்கு தகுந்த விதத்தில் நாம் பதில் அளிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, மார்த்தாளுடைய மனநிலையைப் போலவே அல்லவா நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் உன்னை தேடி வருகின்றேன். வருடத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு வருகின்றேன். கிறிஸ்துமஸ் ஈஸ்டருக்கு நான் வருகின்றேன். நோன்பு காலத்துக்கு நான் வருகின்றேன். தவ காலத்துக்கு நான் வருகின்றேன். இது மாதிரி திருவிழா காலத்துக்கு மட்டுமே வருகின்றேனே, மற்ற நாட்களில் நான் வருவதில்லை. காரணம் வேலை என்று போய்விடுகின்றேன். ஆனால் நான் தெய்வமே, அவ்வாறு நான் மன்றாடுகிற போது என் மன்றாட்டு நான் கேட்கப்படுவதில்லை. நேரம் உனக்கு நான் கொடுக்க வேண்டும். என் வாழ்க்கையில் உனக்கு நான் முதலிடம் கொடுக்கிற சமயத்தில் உன்னை அனுபவிக்க முடியும். என் மன்றாட்டு நான் கேட்கப்படும். இயேசுவே, என்ன வந்தாலும் உனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றாம் ஸ்தானம் கொடுத்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.